ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோக்கோ. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோன்னா, நீங்கள் நோஃபப்பில் இருக்கீங்க, ஆனாலும் டெய்லியும் ரியலாக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் ரியலாக்ஸ் பண்ணியிருக்கவங்க இதை பார்த்தா ரொம்பவும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். அதோட நீங்கள் ஏன் அந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே புரியும். எல்லாரும் செய்கிறது ஒன்று என்னன்னா, ரியலாக்ஸ் பண்ணிவிட்டு அழுகிறது, புலம்புறது எல்லாம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் அழுது புலம்புறனால இங்கே எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் ரியலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். ஏன்னா இப்போ கைடன்ஸ் அப்படின்றது யாருக்குமே தேவைப்படாது. ஏன்னா ஒருத்தன் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ரியலாக்ஸ் ஆகுறான், தோல்வி அடைகிறான்றது வேற விஷயம். ஆனால் எந்த நாளைக்கும் ரியலாக்ஸ் ஆகுறான், தோல்வி அடைகிறான்றது அது எப்படி சொல்ல, நம்மளை ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்களே ஏமாற்றிக்கிட்டு நம்மளும் நிம்மதி இல்லாமல் மற்றவங்களையும் பொய்க்கு கைடன்ஸ் வேணுன்றது சொல்கிறது தான். இதை யாரும் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறது 100% உண்மை. ஏன்னா நானும் 10 வருஷம் அடிக்ஷன்லேருந்து நோஃபை ஃபாலோ பண்ணி வந்த ஆள் தான். ஆனால் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றது. எதுவுமே தெரியாது, இன்னைக்கு தான் அவன் நோஃபப்னாலே தெரியும், பல வருடங்களாக அவன் கைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு இன்னைக்கு நான் சொன்னால் உடனே ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் சில பேர் இருக்காங்க, எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த ஜேர்னியில் வரவே மாட்டாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க மட்டும்தான் காரணம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும், 4 பேருக்கு முன்னுக்கு அவங்களுக்கு ஒரு கோலே கிடையாது. அவங்கெல்லாம் எப்படி சொல்ல, கையில் அடிச்சுக்கிட்டு இப்படியே வீட்டோட இருக்கிறது தான் அவங்களோட வேலை. ஆனால் எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அப்படியாப்பட்டவங்க நோஃபை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு 100 தடவை கொடுக்கலாம் சான்ஸு, 100க்கு மேலே 1000 தடவை கேட்குறான். ஆனால் எல்லாத்துக்கும் எல்லா ரொட்டீனும் தெரியும். ஏன்னா ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணாலே அவன் தோல்வி அடைஞ்சாலும் அவன் கற்றுக்குவான். கண்டிப்பாக தெரியும். இப்போ நீங்கள் இன்னைக்கு ரிலாப்ஸ் ஆகுறீங்க, நாளைக்கு ஆகுறீங்கன்னா உங்களுக்கு அது என்ன மிஸ்டேக்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதான் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், நீங்களும் உங்களை ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்கள ஏமாற்றிக்கிட்டு, ஏன்னா இங்கே யாரும் பபா கிடையாது, குழந்தை கிடையாது, யாரும் பால் குடிக்கலை, எல்லாருக்கும் அறிவு இருக்குது. விளங்குதா? இது பண்ணுனா அதுதான், அதுக்காக ப்ளஸர் கிடைக்கும் ஒத்துக்கிறேன். ஆனாலும் அது பண்ணுனா நமக்கு எந்த நல்லதும் கிடைக்க போகிறது இல்லையே. நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடும். உண்மையை சொல்ல போனால் எல்லாத்துக்கும் தெரியும் தானே, கைப்பழக்கம் பண்ணிட்டு யாரும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு அவனால பேச முடியாது. ஏன்னா அது அவ்வளோ கொடுமையான விஷயம். எத்தனை வருஷம் ஆகுனாலும் கடக்க மாட்டேங்கிறாலும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கைடன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னதான் உங்களை நம்பி வேஸ்ட்டு. நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறது, 4 பேர் உங்களுக்கு என்ன நல்லது சொன்னால் நீங்கள் 100 வீடியோ பார்த்தாலும் வரமாட்டீங்க. நீ வாழ்க்கையில் எவ்வளோதான் நல்லவனாக இருந்து வேஸ்ட்டு. இந்த ஒரு விஷயத்தில் நீ கட்டுப்பாடாக இருந்தால் தான் நீ உண்மையான ஆம்பளை. நான் ரோசம் வர மாதிரி தான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸில் நானும் ஒரு ஆம்பளை தான். நானும் பல வருடமெல்லாம் இதுக்கு அடிமையாக இருந்தவன் தான். நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணேன். ஏன்னா நீங்கள் டெய்லி ரிலாக்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது காரணம். அழுகிறது புலம்புறது அதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா அழுகிறது உங்களுக்கு அந்த உடம்புல எனர்ஜி இல்லை, அதை வெளியேற்றணுன்னா அந்த சோர்வில் நீங்கள் அழுகுறீங்க, என்ன செய்ய முடியாதுன்ற மாதிரி செத்த பாம்பாகிறது. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதை அழுது புலம்பாதீங்க. பல வருடங்களாக இங்கே அதுதான் நடக்குது. நான் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன், எந்த குரூப்லேயும் பல நண்பர்கள் இருக்காங்க. மேலும் 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 ஒரே நாளில் 10 தடவை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. 10 தடவை பண்ணுறவங்களுக்கெல்லாம் கைடன்ஸு கிடையாது. யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா உனக்கு நீ உன்னை நம்பணும் இல்லையா? நீ என்ன மிஸ்டேக் பண்ணுற, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன், நீ உன்னை நம்பணும். நீ திருத்திக்கிறது உன் கையில் இருக்குது, நான் உன்னை திருத்த இயலாதே. அதுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். நீ டெய்லி அடிக்கிறனா உன் மிஸ்டேக்கை நீ திருத்திக்க. கைடன்ஸுன்றது வேஸ்ட்டு. ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் 6 அறிவு எதுக்கு கொடுத்துருக்காரு? நீனும் ஒரு ஆம்பளை தான், நானும் ஒரு ஆம்பளை. நான் உனக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன்னா நீ என்ன தெரியுமா உன் மனசில் இருக்கணும், இவன் நமக்கு கைடன்ஸ் கொடுக்குறான், ஏன் நம்மளால முடியாது? அடுத்தவனுக்காக நம்ம வாழக்கூடாது, இவனாலே முடியுது, நம்மளால ஏன் முடியலை? அதுதான் உன் மனசில் ஓடணும். அதுதான் நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், தினமும் ஃபேப் பண்ணிட்டு மோட்டிவேஷன் வீடியோ நீ என்ன பார்த்து நீ அழுது குழம்புனாலும் உன்னால் முன்னாடி வர முடியாது. நான் செத்து போயிடுவேன், என்னால் வாழ முடியாது, எனக்கு நிம்மதி இல்லை, எதுவுமே நீ சொல்கிறது நீ வீக்காக இருக்கனால தான் பேசுகிறே தவிர நீ அந்த நிமிஷம் நீ வெளியே விட்டோன்னு தானே அதெல்லாம் சொல்கிற. தெரியுது இது பண்ணுனா என்ன நடக்குதுன்னு. அதை தான் நான் சொல்கிறேன், 6 அறிவு இருக்கு, நீ பைத்தியம் கிடையாதே. யோசி, மற்றவன் ஆம்பளை, நான் ஆம்பளை, என்னால் முடியும்.
நான் யாருக்கும் கீழே இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்ல. நான் யாருக்கிட்டையும் புலம்பக்கூடாது, அழுவக்கூடாது. நான் உண்மையான ஒரு ஆம்பளை. என்னாலயா முடியாது? அதை நீ நினை உன் மனசுல. இன்னொன்னு புரிஞ்சுக்க, நீ டெய்லி கையில அடிக்கிற அப்படின்னா உன் வாழ்க்கை வந்து நாசமா போயிடும். நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதான். உன் வாழ்க்கையில நீ முன்னேறவே மாட்ட. அது இப்ப தெரியாது, உனக்கு இந்த வயசுல தெரியாது. அதுதான் சொல்றது. இப்ப நிறைய பேரு, நிறைய நண்பர்கள் என்னோட குரூப்ல இருக்காங்க. 18 வயசு 14 வயசுல கூட நோஃபப் பத்தி தெரியுது. ஆனா அவங்களுக்கெல்லாம் கடவுள் வந்து இது கொடுத்த ஒரு வரம். ஏன்னா எங்களுக்கு 20 வயசு மட்டும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இல்லாட்டி என் வாழ்க்கையில நான் எங்கேயோ போயிருப்பேன். அதுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்றேன். ஏன்னா அதுதான் நான் சொல்றேன், மேலும் மேலும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 10 தடவை அடிக்கிறவங்க கூட எந்த குரூப்ல இருக்காங்க. நான் நேம் யாருன்னு சொல்ல மாட்டேன். ஆனா தயவு செய்து உங்களை நீங்க திருத்திக்கங்க. நீங்க திருத்திக்காட்டி அது உங்க மேலதான் மிஸ்டேக். உங்க வாழ்க்கை நாசமா போகுது. உங்க வழி உங்களுக்கு தான். நான் என் வாயில சொன்னா கூட நீங்க மோட்டிவேஷன் எடுக்காட்டி எனக்கு எதுவும் நடக்க போறது கிடையாது. விளங்குதா? நீங்க ஃபாலோ பண்ணா உங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. எனக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல. புரியுதா உங்களுக்கு? அதுதான் சொல்றேன். டெய்லி கையில அடிச்சு உன் வாழ்க்கை அதான் சொல்றேன். ஒரே வார்த்தை சொல்லுவேன். நீ உன்னை ஏமாத்திக்கிட்டு மத்தவனை ஏமாத்தாத. நான் சொல்றது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மைக்குமே உனக்கு ரோசம் இருக்குன்னா இன்னைக்கு நான் சொல்றதை கேட்டு நீ வருவ. ஏன்னா நீ ஆம்பளை தானே. அதான் நான் சொல்றேன். உன்னால முடியும். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. அதுதான் சொல்றது, ஸ்ட்ரகிள் இல்லாம யாராலையும் முன்னாடி வர முடியாது. அது மாதிரி எந்த நேரமும் ஸ்ட்ரகிளை உற்பத்தி பண்றது நீதான். விளங்குதா? இங்க வேற யாரும் காரணம் கிடையாது. நீ டெய்லி ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீ தான் காரணம். அதுதான் நீ வந்து என்ன ரொட்டீன் எல்லாம் வேஸ்ட். நீ ரொட்டீனு, மோட்டிவேஷன் வீடியோ, கைடன்ஸ் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீ உண்மைக்கு அதை ஃபாலோ பண்ணணும். நான் இது ஃபாலோ பண்ணா எனக்கு நல்லது கிடைக்குது, இது பண்ணுனா என் உடல் அளவுலையும் மனசும் நொந்து போகுது, என் வாழ்க்கையில முன்னேற முடியாது, நான் ஒரு நடைப்பிணமா இருப்பேன்னு நீ உன்னை நம்பணும் இல்லையா? அதுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்றேன். நீனு நடிச்சுக்கிட்டு நான் டெய்லி ரிலாக்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு அழுது புலம்புறது வந்து வேஸ்ட். ஏன்னா உன்ன மாதிரி டே 0ல இருக்கவன் தான் இதை கேட்பான். ஃபீல் பண்ணாதீங்க. ஆனா ஒருத்தன் 100 நாள் 200 நாள் 300 நாள் வந்தானா அவனுக்கு தெரியும் இவனே தான் மிஸ்டேக் பண்றது. ஏன்னா நானும் பல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நானும் இந்த மாதிரி அடிபட்டவன். ஆனா நான் என்னை திருத்திக்கிட்டேன். அது ஏன் உன்னால முடியாது? நீ மனசு வச்சா உன்னால எதையும் சாதிக்க முடியும். அவன் நீ நினை. மன உறுதி மட்டும் வேஸ்ட். நீ உண்மையா எதை செஞ்சாலும் உண்மையா செஞ்சா கண்டிப்பா எந்த ஒண்ணு உலகத்துல செஞ்சாலும் நீ அதை விரும்பி பண்ணணும். நீ போன் வீடியோ பாக்குற, டெய்லி ஃபேப் பண்ற, உனக்கு விருப்பம் இல்லாம நீ பண்ற, அது உனக்கு பிடிச்சிருக்கனால தான் நீ பண்ற. ஏன் கெட்டதை பண்ற? உன் வாழ்க்கையில எது முன்னேறுவோமோ அதை பண்ணு. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இன்னும் ஒரு நல்ல பதிவு நம்ம சந்திக்கலாம். இதை யாரும் டிமோட்டிவேட்டா எடுத்துக்காதீங்க. ஏன்னா டெய்லி இந்த மாதிரி பொய்க்கு ஃபாலோ பண்றவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா எதை பண்ணாலும் உண்மையா பண்ணணும். அதான் சொல்றது. நம்மளை ஏமாத்திக்கிட்டு மற்றவங்களே ஏமாத்திக்கிட்டு வாழக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. நீங்களும் நோஃபப் ஃபாலோ பண்ண ஆசைப்படுறீங்க, என்னால் ஃபாலோ பண்ண முடியலை, நான் அடிக்ஷனில் இருக்கேன் அப்படின்னா என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து நான் பெஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.